வணக்கம். அத்திக்காடு சுப்பிரமணியம் பேசுகின்றேன். போன எபிசோடில் ராகு கேது ஜாதகத்துக்கு சுத்த ஜாதகத்தை பொருத்தலாமா திருமணம் செய்யலாமா அப்படின்னு போட்டிருந்தோம். அதுக்கு ராகு கேது ஜாதகத்துக்கு சுத்த ஜாதகத்தையும் திருமணம் செய்யலாம். அதுக்கு 7-8 ஏதாவது ஒரு பாவகிரகமோ அல்லது சுபகிரகமோ இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது இதுக்கு ஏதோ காரணம் இல்லாமல் நாம் பாட்டுக்கு சொன்னோம்னா உங்களுக்கு காரணம் தெளிவாக தெரியணும் அல்லவா, எதனால் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்களா, இப்போ 12 பாவங்கள் 12 கட்டங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது. அதேமாதிரி நம்ம உடம்பையும் 12ஆக பிரிக்கிறோம். அப்போ 7ஆம் இடம் 8ஆம் இடம் என்பது நம்மளது அடிவயிறு மர்ம உறுப்புகள்னு சொல்லக்கூடிய இடுப்பு பகுதியை சார்ந்தது. தெளிவாக கேட்டுங்க. நம்முடைய 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் என்பது நமது இடுப்பு பகுதியை சார்ந்த கிரகங்கள் பாவங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இதை ஏன் அந்த ராகு கேது இருந்தால் வேறு சுத்த ஜாதத்தையும் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்கிறோன்னா, 7-8 கண்டிப்பாக 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல ராகு அல்லது கேது இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அப்போது ஒரு சுத்த ஜாதகமாக இருந்து அந்த ஜாதகத்தில் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துட்டிங்களா, அந்த காரணம் பார்த்திங்களா, இப்போ பெரும்பாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்களாக்க இந்த கணவன் மனைவி இல்லற சுகத்தால் தான் பெரும்பாலும் பிரச்சனைகள் ஏற்படுவது நம்ம பெரும்பாலும் பார்க்குறோம். அதாவது வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள்னு பார்த்திங்களா, இப்போ அவரை பார்த்தா எனக்கு பிடிக்கல, அவர் பேச்சு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று ஆணோ பெண்ணோ சொல்கிறாங்க. இதுக்கு அடிப்படை காரணமே பார்த்திங்களா, இல்லற சுகம், அதாவது ஒரு திருமண உறவு சிறப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களாவே பணம் பொருட்டல்ல. அதாவது பணத்தினால்தான் சுகம் அப்படிங்கிறது தவறு. கணவன் மனைவியுடைய இல்லற சுகம் எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். எப்பொழுதுமே பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் இல்லற சுகம் சரியாக இருந்தால் மட்டுமே அந்த குடும்பம் சரியாக இருக்கும். இல்லை என்றால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தீர்க்க முடியாத பிரச்சனையாக அமைஞ்சிரும். அதனால தான் அந்த 7-8 கிரகம் இருந்தால் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அதாவது அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அல்லவா. ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் ஒரு வேலையை செய்யும். அதே மாதிரி பெண் ஜாதகத்திலும் சரி ஆண் ஜாதகத்திலும் சரி ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால்தான் அந்த கிரகம் கண்டிப்பாக அதற்குண்டான வேலையை செய்வதற்கு வாய்ப்புகள் சரியாக இருக்கும். அதனால தான் இல்லற சுகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பம் மிகவும் சிறப்பான வாழ்க்கை அமையும். இதில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. பணக்காரர் ஏழை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ குடிசையில் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி மிக உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. கணவன் மனைவி விவாகரத்துக்கு கோர்ட்டுக்கு கேஸுக்கு நடந்துகிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணமே 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி 7ஆம் இடம் 8ஆம் இடத்தில் ராகு கேது என்பதல்ல, சுத்த ஜாதகமாக இருந்தாலும் கூட 7-8 கிரகம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக 7-8 கிரகம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்த்துவது தான் மிகவும் சிறப்பான பொருத்தமாக இருக்குமே தவிர இல்லை என்றால் இருக்காது. சரி விவரத்துக்கு வருவோம். அதாவது ராகு கேது உள்ள ஜாதகத்துக்கு 7-8 கிரகம் உள்ள ஜாதகத்தை கண்டிப்பாக சேர்த்தலாம். அதற்கு உதாரணம் இல்லற சுகம் சரியாக அமைய வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த கருத்தை நான் வெளியிடுகின்றேன். உண்மையும் அதுதான். அதனால் பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு ஜாதகத்தில் அதாவது 2 பேரும் பட்னி கூட சாப்பாட்டுக்கெல்லாம் பட்னி கூட கிடக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறோமா, ஒற்றுமையாக இருக்கிறாங்களாங்கிறது தான் முக்கியம். பணங்காசு இருந்து பிரிஞ்சு இருக்கிறத விட பட்னியாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்து இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய இல்லற சுகமே அந்த விஷயத்தை தீர்மானிக்கும். அப்போ தான் அவங்களுடைய ஒற்றுமை சுகமாக இருக்கும். அதனால தான் இந்த கருத்தை போன எபிசோடில் சொல்லாத விட்டதுனால சில நேயர்கள் எப்படி அதை என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால தான் அதை விளக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ராகு கேது ஜாதகத்துக்கு சுத்த ஜாதகத்தை திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு உதாரண ஜாதகம் பாகம் 2ன்னு இந்த தலைப்பை நான் வெளியிடுறேன். நன்றி, வணக்கம்.